எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த எக்ஸாம் எழுதுகிறப்ப நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள், அது எவ்வளோ பூதகரமாக நம்மளுடைய 2 வருஷ உழைப்பை எடுத்துக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. கட்டாயமாக நீங்கள் பாருங்கள். ஸோ இது குரூப் 4 எக்ஸாமுக்குன்னு இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியும் பின்பற்ற வேண்டிய கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான வழிகள். ஸோ இப்போ குரூப் 4 எக்ஸாம்னா நீங்கள் எக்ஸாம் வந்து 9:30க்கு ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ஹால் இருக்கிற இடத்துக்கு ஒரு 8:30க்கே போக பாருங்கள். சிறப்பு பேருந்துகள் எல்லா இடத்துலையுமே விடுவாங்க, எல்லா இடத்துலையுமே வந்து சென்டர் போட்டிருப்பாங்க. அதனால் அந்த எக்ஸாம் சென்டருக்கு 8:30 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போக பாருங்கள். ஒரு சிலர்லாம் 7-7:30க்கே வந்துடுவாங்க, சரிங்களா? ஸோ வீட்டில் ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பசங்க எல்லாருமே கூட இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அதனால் எக்ஸாமை கண்டிப்பாக நம்ம நல்லா எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா பதட்டம் இல்லாமல் எழுத ஆரம்பிப்போம். ஓஎம்ஆர் ஷீட் வந்து 9 மணிக்கு தந்துடுவாங்க உங்களுக்கு. ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நம்பர், உங்களுடைய டீட்டெயில், இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்து 9:15க்கு தருவாங்க. அப்போ நம்ம எழுத ஆரம்பிக்கக்கூடாது, ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் கொஸ்டின் பேப்பரை நம்ம ஃபுல்லாக வியூ பண்ணலாம். இந்த 15 மினிட்ஸில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் படித்து கூட பார்க்கலாம், சரிங்களா? அதான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நாங்கள் சொல்லுவோம், ஸோ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதை தான் நானும் சொல்கிறேன் நான். ஸோ 15 மினிட்ஸ் டைம் இருக்கிறப்ப உங்களால் எந்தெந்த கொஸ்டின் பார்க்க முடியுது, ஆன்சர் எதுன்னு தெரியுதோ அதை மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் கூட வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ அந்த 15 மினிட்ஸை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸும் ஆரம்பத்தில் இருக்க 15 மினிட்ஸும் எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்னா குரூப் 1ல் கூட நம்மளுடைய நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 9:30க்கு, எக்ஸாம் முடிகிற நேரம் 12:30. ஸோ அதுக்கு நடுவில் உங்களை எங்கேயுமே வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த தேர்வு அறையில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், சரிங்களா? வாட்டர் பாட்டில் முடிஞ்சால் ஒன்று எடுத்துகிட்டு போங்க, இல்லை வெளியவே ஒரு குடத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ 15 மினிட்ஸ் வந்து ஓஎம்ஆரோடைய அந்த ஏபிசிடியோடைய கவுண்ட்டை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தருவாங்க. அந்த கவுண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் 200 கொஸ்டினுக்கும் ஏபிசிடிஇ ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கணும். அப்படி போடாமல் போயிட்டால் அதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, இன்வாலிடேட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, டூஸ் இதில் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டிட்டு தயவுசெய்து போகாதீங்க. நம்ம உள்ளே போகிறப்பவே அங்கே இருக்கிறவங்க ஸ்மார்ட் வாட்சை பிடிங்க வச்சுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும், வெளியில் பத்திரமா வச்சுருப்பாங்களா நம்மளோட வாட்சை, இல்லை மாற்றிடுவாங்களா, ஸோ அப்படின்ற ஒரு பதட்டமே இருக்கும். அதே மாதிரி ஃபோன்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க, உள்ளே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஒரு பேக் போட்டு வெளியே தான் வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நம்ம கோயிலுக்கு வெளியில் செருப்பு போட்டுட்டு செருப்பு பத்திரமா இருக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டி போகலைங்களா, அது மாதிரி தான் ஐயோ ஃபோன் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டம்லாம் இருக்கும். ஸோ என்னென்னா உங்கள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துட்டே போங்கல, வீட்லேயே வச்சுட்டு போங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஒரு 8-10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் ஒரு அரை மணி நேரம் நம்மளால் ஃபோன் இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஓகே, காலையில் லஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நமக்கு கிருகிருன்னு வந்துடும், ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் கூட நமக்கு தோண ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரமாவது உறங்குங்க. உறக்கம் ரொம்ப முக்கியம். அந்த கடைசி நாள் நான் ஃபுல்லாக உட்காந்து படித்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி நான் போய் எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன். 2 வருஷமாக நீங்கள் 6 மாதமாக இல்லை 8 மாதமாக எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதுதான் எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் எழுதுவீங்க. நீங்கள் எவ்வளோ தான் என்ன தான் படித்தாலும் அதை கண்டிப்பாக உங்களால் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியாது. 9th ஸ்டாண்டர்ட் புக்கை கூட உங்களால் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண முடியாது இருக்கக்கூடிய ஒரு 3-4 மணி நேரத்தில். அதனால் படித்த வரைக்கும் போதும். நிறைய படித்த உங்களுக்கு என்ன இருக்கும், எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் தான். உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் தெரியலனாலும் ரிலேட்டிவாக தெரிஞ்சுன்னா ஏபிசிடியில் ஏதாவது ஒரு நம்ம போட்டு வந்துடலாம். மனப்பாடம் பண்ணிட்டு போய் அப்படியே நம்ம எழுதணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதனால் பதட்டமே இல்லாமல் அந்த காலையில் நல்லா ஓரளவு, அதாவது ரொம்ப பொங்கல் நல்லா சாப்பிட்டு போனீங்கன்னா தூக்கம் வந்துடும், சரிங்களா? அதனால் பொங்கல், பூரி இதெல்லாம் தவிர்த்துட்டு இட்லி, தோசை அது மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு போங்க. இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நல்லா சண்டேங்கிறதுனால நல்லா மட்டன் பிரியாணியே சாப்பிட்றலாம். ஓகே, சாதாரணமான ஒரு கிளாத் அணிஞ்சிட்டு போங்க. ஜீன்ஸ்லாம் போட்டுட்டு போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? வெய்ய காலம் வேறு, இப்போ உச்சி வெயிலில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். நம்ம இருக்கக்கூடிய ஸ்கூல் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கும், ஒன்றும் அந்த அளவு வசதி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய சேரு, பெஞ்சு எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போங்க. ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக போங்க. நான் டிஷர்ட் போட்டு பெருசாக இந்த எக்ஸாம்லாம் வந்து, அதாவது இந்த ஆஃபீஸ் போகிறது இதெல்லாம் போக மாட்டோம். ஆனால் இந்த எக்ஸாம் எழுத போகிறது அப்படின்னா ஒன்லி டிஷர்ட் மட்டும்தான் போட்டுட்டு போவோம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. ஓகே, நுழைவுச்சீட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், சரிங்களா? உங்களுக்கு கேட்லேருந்து உள்ளே அனுப்புறதுக்கு அந்த நுழைவுச்சீட்டு கண்டிப்பாக அவசியம். உள்ளே வந்து உங்கள் எக்ஸாமினரும் உங்களுடைய அப்புறம் வந்து வெளியிலேருந்து டிஎன்பிசிலேருந்து நிறைய ஆளுங்க வருவாங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் டிஆர்ஓ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க பொதுவாக இந்த டிஎன்பிசி எக்ஸாமு. ஸோ அவங்க வருவாங்க, ஸ்குவாட் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வருவாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வருவாங்க.
வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, உங்களை ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஆரம்பத்தில். இது மாதிரியான விவரங்கள் எல்லாமே ஆரம்பத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த எக்ஸாமை நம்ம எதிர்கொள்ளணும், அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய ஹால் டிக்கெட்டில் அந்த எக்ஸாம் சூப்பர்வைசருடைய கையெழுத்தை வாங்க மறந்துடாதீங்க, கட்டாயமாக அது தேவை. போன தடவை கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் அந்த ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்ட்டு பதட்டமாயிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமான ஒரு இடத்துல வைங்க. நம்ம வந்தோடனே அதை எங்கேயா தூக்கி போட்டுருவோம், நம்ம எக்ஸாம் சரியாக பண்ணல அப்படின்னு தூக்கி போட்டுருவோம். பார்த்தா உங்களுக்கு லக்கிலி உங்களுக்கு அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, அப்புறம் ஹால் டிக்கெட்டை தேடி போவீங்க, திருப்பி அந்த காலேஜில் போய் கையெழுத்து வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது ஆதார் கார்டு ஒன்று எடுத்துகிட்டு போங்க, ஃபோட்டோ உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா ஆதார் கார்டு காமிச்சு நீங்கள் காமிச்சிக்கலாம். ஆதார் கார்டுலேயும் தான் ஃபோட்டோ மோசமாக இருக்கும். ஓகே, 2 பால் பென் எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் 10 பேனா எடுத்துகிட்டு போவாங்க, பேனா கடை வைக்கிற மாதிரி. ஆனால் ஒரு பேனா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு பேனா சரியாக இல்லைன்னா இன்னொரு பேனா நல்லா செக் பண்ணிக்குவாங்க. ஆரம்பத்தில் இந்த பொங்குற மாதிரி இருக்கும், ஸோ அது வந்து நம்ம ஷேட் பண்ணதுக்கப்புறம் கை பட்டுச்சுன்னா கூட அது வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு நல்ல ஒரு 15 ரூபா 20 ரூபா பேனாவை வாங்கிக்கோங்க. 5 ரூபா பேனா வாங்குறத விட அது நல்லாயிருக்கும். சரிங்களா? டிப் வந்து இந்த 0.7 mm அது மாதிரி மொத்தமாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்மளால் ஷேட் பண்ண முடியும். இப்போ நான் ஷேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு குழி போட்டுறாதீங்க, அதில் ஓட்டெல்லாம் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து கேட்பாங்க பாருங்கள், சார் நான் ஒயிட்னர் போட்டேன், பிளேடு வச்சு நான் இது பண்ணிட்டேன், எனக்கு வருமா வராதா? சார் அந்த பதட்டத்தெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோங்க. ஸோ நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ கொஸ்டின் எப்போ அட்டன் பண்ணுறது அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேங்க. டோன்ட் அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் நமக்கு தருவாங்க, அதுலேருந்து நம்ம ஆன்சரை நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அதில் கண்டிப்பாக உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை கண்டிப்பாக எழுதுங்க. அதே மாதிரி வினா புத்தகத்தோடைய எண் இருக்கும், கொஸ்டின் புக்லெட் நமக்கு தராங்க இல்லைங்களா, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரும் கரெக்டாக எழுதணும். அது தவிர நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கில் 2 மார்க் மைனஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் 280 மார்க் எடுத்திருக்கீங்க, 280 வராது, 270 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா 2 மார்க் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 268 மார்க் தான் வரும். சரிங்களா? அது மாதிரி நிறைய பேர் போன டைம் வந்து சர்வீஸ் வராமலாம் போயிருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ABCD கவுண்ட் இருக்கும், அந்த கவுண்ட் வந்து கரெக்டாக போடணும். நான் எல்லாத்தையும் கவுண்ட் கடைசியாக அந்த 15 மினிட்ஸ் தரப்போ கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப 201 வந்துடும் ஒரு சிலர் இருக்கலாம். ஸோ அதனால் கவனமாக பண்ணுங்கள். அது நீங்கள் கவுண்ட் தப்பாக போட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட கைரேகை அவங்க வைக்க சொல்ல இடத்துல தான் வைக்கணும். ஸோ அதை தாண்டி நம்ம எங்கேயாவது வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயும் வந்து -2 மார்க் அப்படின்றத பண்ணிடுறாங்க. அந்த கைரேகை வச்ச மைய ஏதாவது ஒரு சின்ன துணி எடுத்துகிட்டு போங்க, கர்ச்சிஃபோ ஏதோ ஒன்று, இல்லை டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போங்க, கை நல்லா தொடச்சிக்கோங்க, இல்லைன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம டேபிளில் நம்ம வச்சு எழுதுகிறப்ப ஷேட் பண்ணுறப்ப டேபிளில் ஏதாவது ஒரு ஓட்டை இருந்ததுன்னா ஷேட் பண்ணுற வேகத்தில் ஓட்டை விழுந்துடும், ஓட்டை விழாமல் பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேட்லாம் எடுத்துகிட்டு போய் இப்போ அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த ABCDEயில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் பண்ணாமல் இருந்தது அப்படின்னாவே -2 மார்க் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ -2 மார்க் அப்படின்றது ஒரு குரூஷியல் ஃபேக்டராக இருக்கும். இப்போ நமக்கு தெரியாது, ஆனால் எக்ஸாமில் கட் ஆஃப் பக்கத்தில் வந்துட்டாங்க சார், வராமல் போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. இன்வாலிடேட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் பென்னுக்கு பதிலாக ஏதாவது ப்ளூ பென்னை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்வாலிடேட் பண்ணுவாங்க. எவ்வளோ தான் நீங்கள் நல்லா எழுதினாலும் உங்களுடைய விடைத்தாள் மதிப்பிடப்படாது. ஸோ OMR மிஷின் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிளர்க்கே அதை தூக்கி போட்டுருவார். ஸோ நம்மளுடைய அந்த OMR ஷீட்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. சரிங்களா? 6 வருஷத்துக்கு வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த OMR ஷீட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கெலாம் ஆடிட்லாம் வருவாங்க. எல்லா விதமான அதாவது இது வந்து 100% ரொம்ப ஜென்யூனாக நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. ஸோ நீங்கள் 170 மார்க் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 170 மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அது மாதிரி கையொப்பம் கண்டிப்பாக இடுங்க. கையொப்பம் நம்மளுடைய கையெழுத்து ரொம்ப முக்கியம். இன்விஜிலேட்டரும் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா இன்விஜிலேட்டருக்கு நிறைய பேருக்கு சரியாக விவரம் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு சரியாக எஜுகேட் பண்ணப்படாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன ஆகிடும், நம்ம எக்ஸாம் ஆரம்பிக்கக்கூடிய டைம் வந்து அவங்களுக்கு சரியாக தெரியாது. அதனால் அவங்க தோதுப்பட்ட நேரத்தில் ஆரம்பிப்பாங்க, பெல் அடித்த உடனே வாங்கிப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், சார் இது மாதிரி 15 மினிட்ஸ் முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது, இது முடிச்சுட்டு தான் நான் போவேன், சண்டேலாம் போடாதீங்க, தெளிவாக நிதானமாக சொல்லுங்கள். கூட ஆள் சேர்த்துக்கோங்க, இன்னும் 2-3 பேரை. சரிங்களா? ஸோ OMRல தேவையற்ற குறியீடு எதுவும் போடாதீங்க. அது நிறைய பேர் குறியீடு போட்டு மாற்றுவாங்க. அதுவும் மெயின்ஸில் நிறைய பேருடைய பேப்பர் இன்வாலிடேட் ஆகும். ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதட்டம் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா இப்போ 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 100 வந்து தமிழில் இருக்குது, ஜென்ரல் தமிழில் இருக்குது இல்லைங்களா? அதில் 70 நிமிஷத்தில் இதை நம்ம எழுதணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. 70 மினிட்ஸ் அப்படின்றது தமிழுக்கு இருக்கக்கூடிய நேரம்.
100 கொஸ்டின் 70 நிமிஷம் கண்டிப்பாக போதும் சரிங்களா. அது மாதிரி ஜிஎஸ் 75 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 75 மினிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இதுக்கு நமக்கு தேவைப்படும். அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு சில இதெல்லாம் இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி மேக்ஸ் வந்து 25 மேக்ஸ் அப்படின்னு இருக்குது. 25 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் இருக்குது. ஸோ 25 மேக்ஸ் 20 மினிட்ஸில் சால்வ் பண்ண முடியும். ஒரு சில கொஸ்டின் ரீசனிங்லாம் இருந்தது அப்படின்னா டக்குன்னு பார்த்து போட்டுடலாம். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக நேரம் செலவிடாதீங்க. தெரியாத கொஸ்டின் இருந்தால் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்குலாம் தெரியாத கொஸ்டின் அது என்ன சப்ஜெக்ட்னு கூட தெரியாமல் இருக்கும் இனிஷியலாக நாங்கள் எழுதுகிறப்ப. எனக்கு வந்து சி ராசி சரிங்களா, சி போட்டுட்டு நான் போயிடுவேன். நான் என்னோட ராசிப்படி ஒரு 10க்கு 6 வந்து சரியாயிடும் சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு எது பிஆ ஏவா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பிசியில் தான் நிறைய வைக்கிறாங்க டிஎன்பிசியில் ஆன்சர். அதே மாதிரி அந்த விளக்கம் அசஸ் ரீசன்லாம் வந்து ரெண்டுமே சரியாக இருக்கிற மாதிரியே வைக்கிறாங்க நிறையா சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருப்பாங்க, அதையும் வந்து கருத்தில் கொண்டுக்கோங்க. ஸோ அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்கு. நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தப்பாக பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வெளியில் வந்து குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸ் கிடைக்காம போகும் சரிங்களா. ஸோ அதனால் சில்லி மிஸ்டேக் பண்ணாமல் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். சில்லி மிஸ்டேக்னால் நீங்கள் படித்ததை ஒரு பதட்டத்தில் போகிற வேகத்தில் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு எடுத்து தப்பாக பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் அதை தவிர்த்திங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். தெரிஞ்ச வினாக்களுக்கு முதல்ல பண்ணுங்கள். நான் 1 2 3 நான் என்ன எப்பயும் பண்ணுவேன் அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு நான் எப்பயும் ஷேட் பண்ண மாட்டேன், நான் கடைசியாக ஷேட் பண்ணுவேன். ஆனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 எக்ஸாம் எழுதியிருப்பேங்க. ஒரு 4 குரூப் 2 7 குரூப் 1 இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன் நான். ஸோ அதனால் அந்த OMR ஷீட்டு இதெல்லாம் வந்து பயங்கரமாக நிறைய டைம் நான் பார்த்துருக்குறேன். அதனால் நல்ல அந்த விவரம்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன், மெண்டாராக சொல்லலை, அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ எல்லா வினாக்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, 1வது ரேங்க் எடுக்கிறவங்களுக்கே தெரியாது. அதனால் தெரிஞ்ச வினாக்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. 200 கொஸ்டினுக்கு ஒரு 160 165 கொஸ்டின் உங்களுக்கு குரூப் 4 அப்படின்றனால கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சதை நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறமா தெரியாத வினாக்களுக்கு ஸ்பேஸ் நீங்கள் ஷேட் பண்ணாமல் இருப்பீங்க இல்லைங்களா, ஷேட் பண்ணாத கொஸ்டின் மட்டும் பார்த்து திரும்பியும் வந்து நீங்கள் 2வது சைக்கிளில் வரப்போ அதுக்கு பிஎஸ்சியா அப்படின்றத நீங்கள் போட்டுட்டு வந்துருங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும். மேக்ஸ் தான் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேக்ஸ் தான் கஷ்டமாக இருக்கும். மேக்ஸில் ஒரு ஆரம்பத்திலே உங்களுடைய புக்லெட்டில் வருது அப்படின்னா அதில் நீங்கள் அட்டன் பண்ணி ஐயோ எனக்கு தப்பாக போயிடுச்சு அப்படின்லாம் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜிஎஸ் கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க சரிங்களா. கடைசியாக கூட நீங்கள் மேக்ஸை போட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 30-35 நிமிஷம் இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா அடுத்த கொஸ்டின் தானாக போயிடுங்க. இல்லை இன்னும் 1 நிமிஷம் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அப்படியே 1 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிடும் ஒரே கொஸ்டினில். ஸோ அதனால தான் அந்த டென்ஷன் ஆகும் நமக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம் வாழ்க்கையோடைய கண்டிப்பாக ஒரு முக்கியமான எக்ஸாம் தான். ஆனால் இதுதான் வாழ்க்கை அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் இருக்கும், எளிமையாக ஆக்கிடும். ஆனால் இந்த எக்ஸாமில் நான் தோத்துட்டேன், ஐயோ நல்லா படிக்கலை நல்லா பண்ணல அப்படின்ற எந்த விரக்தியும் இதில் கொள்ளாதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு தெளிவாக படிங்க, அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம உழைப்பை கண்டிப்பாக போட்டிருந்தோம் அப்படின்னா அது தானாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை ஃபெச் பண்ணி தந்துடும் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க.